ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் குர்த்தி சைட் ஸ்ப்ளிட் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 3 மீட்டர் ஒரு கிளாத் வந்து கிரேப் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இது வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் அண்ட் டாப்பு. இப்போ வந்து டாப் பார்ட் பிரிச்சுக்கிட்டு அது வந்து நான் வந்து இப்போது மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கிளாத் ஈவனாக இருக்கிறதுக்காக நான் ஒரு மார்க்கிங் பண்ணி அதை கட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து 1/2 இன்ச்சு. ஸோ இதுலேருந்து வந்து நான் வந்து ஒரு 15 இன்ச்சு டாப்போட லென்த் வந்து 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். வித் சீம் அலவன்ஸோடு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக் வித்து அது மார்க்கிங் பண்ணுறேன். அது 2.9 என்னோடய மெஷர்மெண்ட்க்கு. அடுத்தது வந்து ஷோல்டர் வந்து 1/12 செஸ்ட் போட்டால் 3.4 என்னோடய மெஷர்மெண்ட்க்கு. ஸோ இது எல்லாத்தையும் மார்க்கிங் பண்ணி ஸ்கேலில் வந்து மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் டெப்த் எடுக்கலாம். அப்புறம் அது கூட வந்து செஸ்ட் வந்து மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அது அப்படியே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆம்கோல் டெப்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து நான் வந்து 6 வச்சுருக்கேன். 5 வச்சுருக்கேன். பேக் நெக் டெப்த் வந்து 6 வச்சுருக்கேன். அடுத்து இந்த பக்கம் வந்து ஆம்கோல் டெப்த் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆம்கோல் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் டெப்த்துலேருந்து ஆஃப் எடுத்து அதை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து முடிகிற இடத்துல 1/2 இன்ச்சில் வந்து நான் வந்து ஆம்கோல் முடிச்சுக்கிறேன். ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆம்கோல் கரெக்டாக இருக்கான்னு. நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட்டோட சைஸ் வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். அதை வந்து வேஸ்ட் டிவைட் பை 4 ஃபார்முலா படி நான் வந்து இது பண்ணிக்கிறேன். இது வந்து சர்க்குலர் அந்த எட்ஜில் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ஒரு ஷேப்காக அந்த கர்வ் மாதிரி பண்ணிக்கிறேன் வேஸ்ட் லைனில். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் நெக் டெப்த்து அப்புறம் பேக் நெக் டெப்த் அதை வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படியே கட்டிங் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதே மாதிரி ஸ்லீவும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து இப்போ பாட்டம் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேலன்ஸ் வந்து 2 மீட்டர் இருந்தது. அந்த 2 மீட்டர் வந்து 2ஆக வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். 2 பார்ட்ஸாக கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த 2 பார்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ஒன்று வந்து பேக்கு, ஒன்று வந்து ஃப்ரண்ட்டுக்கு. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து எடுத்து அதை வந்து 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ப்ளீட்ஸ் நான் நடுவில் ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2 பார்ட்ஸாக கட் பண்ணிக்க போகிறேன். அது வந்து எனக்கு வந்து டோட்டல் லென்த் வந்து நான் வந்து 44 வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ லென்த் தேவையோ வித் சீம் அலவன்ஸோடு நான் வந்து லென்த் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் அதாவது வந்து டாப்போட ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கிறேன். அது வந்து சென்டரில் 2ஆக கட் பண்ணுறேன். 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு பாட்டம் வந்து 2 பார்ட்ஸாக கட் பண்ணேன் இல்லையா? ஸோ அதை வந்து
அந்த டாப்போட 2 பார்ட்ஸ் அப்படி கீழே வந்து வச்சிடுறேன். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் வந்து எடுத்து பெல் பின் போட்டுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ வந்து அந்த பாட்டமோட வேஸ்ட் வித் சீமோட எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் வந்து ஸ்ப்ளிட் எடுத்து பெல் பின் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து 2 சைடும் வந்து ரைட் சைடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 2 பார்ட்ஸையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதாவது நெக்கில் இருந்து கீழே வரைக்கும் நமக்கு எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எதுக்காகனா 2 ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் வந்து 2 ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்றும் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணலாம். ரெண்டு பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஒரு 27 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி ஸ்பிளிட் ஓப்பனுக்காக நான் வந்து மார்க் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன் மேலேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டும் அதே மாதிரி மேலே வேஸ்ட் லைன் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு வந்து ஸ்பெல்ட் எடுத்து பெல் பின் போட்டு வச்சுக்கிறேன் நான். வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மேலே டாப்போட பாட்டம் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரைட் சைட் ஃபேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ரெண்டையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்லீவையும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சைடில் அப்படியே வந்து எல்லாத்தையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்லேருந்து ஹெம்லைன் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹெம்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். 2 ஃபோல்ட் பண்ணி நான் வந்து ஃபினிஷ் பண்ணி டாப் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரண்ட் ஓப்பனில் வந்து நான் வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, என்னோடய குர்த்தி ரெடி ஆகிடுச்சு. அது ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிப்பேன். அவ்வளோதாங்க, குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணி அழகாக எடுத்தாச்சு. குர்த்தி எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.